ஓம் நமச்சிவாய. இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை அனைத்து ராசிகளுக்கும், மேசம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசிகளுக்கும் இந்த வார ராசி பலன்கள். இது இந்த வாரம் கோச்சாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரைட்டு. ஃபஸ்ட்டு மேச ராசி பார்க்கலாம். இந்த வாரம் எப்படி இருக்கும்? மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஆற்றலும் சுறுசுறுப்பும் இருக்கும். இந்த வாரம் வெற்றி பெறக்கூடிய வாரம். இந்த வாரம் உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். பழைய பாக்கி ஏதாவது இருந்தால் வசூலாகும். புதிய தொழில் அமையும் வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர் மூலமாக அதிகமாக லாபம் வரக்கூடிய வாரம் இந்த வாரம். நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனால் அவ்வப்போது சிறு கருத்து வேறுபாடு வரவும் வாய்ப்புள்ளது. அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. உடல் மற்றும் மனம் நல்ல முறையிலேயே இருக்கும். வாரத்தின் நடுப்பகுதியில் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் சற்று பயணத்தின் போது கவனமாக இருக்க வேணும். பொதுவாக இந்த வாரம் நல்ல வாரம்தான், சுறுசுறுப்புள்ள வாரம்தான். செவ்வாய்க்கிழமையான முருகனை வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கும். பார்ட்னர்ஷிப் மூலிமா புதிய தொழில் அமையக்கூடிய அமைப்புண்டு. வியாபாரத்தில் முதலீடு செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் யாராவது உங்களுக்கு முதலே இருந்தாங்கன்னா உங்களுடைய சாதகமான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் வரவு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி நல்லா இருக்கும், சீராக இருக்கும் இந்த வாரம். அதே மாதிரி உங்களுடைய துணையுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது இந்த வாரம் நல்லது. ரெண்டாவது, உங்களுக்கு தொழில் ரீதியான லாபம் நிறைய வரக்கூடிய அமைப்பு. நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். உங்களுக்கு இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு கண் அல்லது ஜீரண உறுப்பில் கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜீரண சக்தி குறைவாக இருக்கிறது. ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது கண் பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் சரியான நேரத்தில் அளவாக சாப்பிட்டு விட்டு தூக்கம் அவசியம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தூக்கம் அவசியம் தேவை. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருந்தாலும் உடல்நிலையில் சிறிது கவனம் தேவை. அடுத்து மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். நிலுவையில் இருந்த காரியங்கள், நீங்கள் ஏதாவது காரியங்கள் செய்யாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் நிலுவையில் இருந்த காரியங்கள் முடியும். பணவரவு பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். புதிய தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். தொழிலில் லாபம் உண்டாகும். அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இந்த வாரம் நீங்கள் தெம்பாக இருக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு நரம்பு அல்லது தோள்பட்டை சார்ந்த சிறு பிரச்சனைகள் வரலாம். உடற்பயிற்சி நன்மை தரும். இந்த வாரம் புதன்கிழமை நீங்கள் விஷ்ணு சகசரநாமம் கேட்பது மிதுன ராசி நேயர்களுக்கு மிகச் சிறப்பு. அடுத்து கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரம்தான். நிதி நிலைமை கடகராசி நேயர்கள் அடுத்தது நிதி நிலைமை சீராக இருக்கும். நகை உங்கள் நகை ஏதாவது அடமானத்தில் இருந்தால் அதை மீட்பீர்கள். இந்த வாரம் நகை அடமானம் இருந்தால் மீட்கக்கூடிய காலகட்டம். பழைய கடன்களை அடைப்பீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்களை உண்டாக்குவீர்கள். வேலையில் பணிச்சுமை குறையும். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாரம். உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உடல்நல பாதிப்பு இந்த வாரம் உங்களுக்கு வராது. வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் சற்று கவனம் தேவை. பேசுறதுல கொஞ்சம் கவனமாக செயல்படணும். திங்கட்கிழமை இவங்களுக்கு திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபடுவது மிகவும் நலம். அவ்வளோதான். கடகராசி நல்லா இருக்கு இந்த வாரம். ஓகே. அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களே, அடுத்து நாம் வர்றது சிம்ம ராசிக்கு வரோம். சிம்ம ராசிக்கு இந்த வாரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் வருமானம் வரும். இவங்களுக்கு இந்த வாரம் சிம்ம ராசிக்காரங்கள் சொத்துகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புது பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த வாரம் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும்.
அரசு வழியில் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்டீங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒட்டுமொத்தமாக உடல்நிலை சீராகவே இருக்கும். கண்வலி, கண் அல்லது தலைவலி போன்ற சிறு பிரச்சனைகள் வந்து பிறகு அதே நீங்கிவிடும். போதுமான உறக்கம் இவங்களுக்கு அவசியம். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் புதன் மற்றும் வியாழன், வெட்னஸ்டே தேர்ஸ்டே 2 நாள் வந்து இவங்களுக்கு கோபத்தை தவிர்ப்பது நல்லது. புதன்கிழமை வியாழக்கிழமை சிம்மராசிக்காரங்களுக்கு கோபத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடுவது, சூரிய பகவானை வழிபடுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பு. அடுத்தது கன்னிராசி நேயர்கள். இந்த வாரம் கன்னிராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானம் தேவை. இந்த வாரம் கொஞ்சம் இவங்களுக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை, அதனால் கொஞ்சம் நிதானம் தேவை. பொருளாதாரம் நன்றாக இருக்கும். தேவையான நிதி ஆதாரமும் கைக்கு வந்து சேரும். வேலையில் பொறுப்பும் கொஞ்சம் கூடும். புதிய வேலையை முயற்சி செய்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் ஏதாவது தொழிலை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றி விட்டுரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள், மற்றபடி உறவினர்கள் மகிழ்ச்சி, இதெல்லாம் நல்லா இருக்கும். வாழ்க்கை துணை நீங்கள் இந்த வாரம் அப்படி ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா, ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை தேவை. ஏன்னா உங்களுடைய நேரம் கொஞ்சம் சரியில்லாதனால வாழ்க்கை துணையோடைய ஆதரவோடு தான் நீங்கள் செயல்படணும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வாரத்தின் இறுதியில் வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை கொஞ்சம் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கன்னிராசிக்காரங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. புதன்கிழமை விஷ்ணு பகவானை வழிபடுவது மிகச் சிறப்பு. அடுத்தது துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்கும். புதிய வாய்ப்புகள், துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நிதி நிலைமை நல்லா இருக்கும். தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். நிலுவையில் இருந்த திட்டங்கள், நிலுவையில் பேலன்ஸ் வச்சுருந்தீங்களே ஏதாவது திட்டம், அது உங்களுக்கு கைகூடி வரும். அலுவலக வேலை செய்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். உங்களுடைய அதிகாரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய துணையுடன் இணக்கமான உறவு வரும். உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவுகள் எடுப்பதையோ, யாருக்கும் மெயினாக துலாம் ராசிக்காரங்க யாருக்கு ஜாமீன் போடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு சிறந்தது. அடுத்தது விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பல எதிர்ப்புகள் வரும். அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய பல எதிர்ப்புகள் வரும். விருச்சிக ராசிக்கு பல எதிர்ப்புகள் வரும். அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. நிதி வரவு தாராளமாக இருக்கும். நிலுவையில் இருந்த தொகை வந்து சேரும். பழைய பாக்கி ஏதாவது வர வேண்டியிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேரும். வேலையில் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். பிரச்சனைகள் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியும் நல்லா இருக்கும். குழந்தைகள் நல்ல ஒரு திறம்பட செயல்படுவார்கள். உடல்நிலை நன்றாக இருக்கும். பொதுவாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும். சிறு அஜீரண கோளாறு இருக்கும். இதை வந்து நீங்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது இவங்களுக்கு நல்லது. அடுத்தது தனுசு ராசிக்காரங்கள் இந்த வாரம் அதிர்ஷ்டமான வாரம். பல புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாரம். தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காரம். எதிர்பார்க்காத தனவரவும் உண்டு. எதிர்பார்க்காத பணமும் வரும். பழைய கடன்கள் அடையும். மெயினாக இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு தனுசு ராசிக்கு என்னென்னா, வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு உருவாகும். வெளிநாட்டு தொடர்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மனதளவிலும் உடலளவிலும் மிகச்சிறந்த வாரமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. இவங்களுக்கு வந்து தட்சணாமூர்த்தியுடைய வழிபாடு இந்த வாரம் அவசியம். தட்சணாமூர்த்தி வழிபாடு அவசியம். அடுத்து மகர ராசி நேயர்களுக்கு வந்து இந்த வாரம் பொறுமை அவசியம். திட்டமிட்ட உழைப்பு வேணும். அதே மாதிரி கடினமான சூழ்நிலை கொஞ்சம் ஜமாளிக்கூடிய அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய அமைப்பு தான் இந்த மகர ராசிக்கு. ஆனால் அத்தனையும் இந்த மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றுவீர்கள். இவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை வேணும். இவங்களுக்கு நிதி நிலைமையும் நல்லா இருக்கும். புதிய முதலீடுகள் இவங்க செய்யக்கூடாது. இந்த வாரம் ஏதாவது தொழில் தொடங்குறது, பிடிக்கிறது, புதிய முதலீடு செய்கிறது, புதிய பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப், தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் இருந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்.
அலுவலகத்திலையும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச்சில் துணைவியார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை, நிதானம் தேவை. ஆரோக்கியத்தில் சிறு அசதி உண்டாகும். கால் வலி, கை வலி இதெல்லாம் வந்துட்டு போகக்கூடியது தான், வேற ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லது. சரியான தூக்கம், உணவு இவங்களுக்கு வேணும். இவங்க செவ்வாய் புதன்கிழமை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் வழிபாடு அவசியம். அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் சுபமான பலன்கள் தான். நல்ல நிதானமான வளர்ச்சி உண்டாகும். இவங்களுக்கு இந்த வாரம் ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சி தான் உண்டாகும். நிதி நிலைமை திருப்தியாக இருக்கும். ஆடம்பர செலவுகள் இந்த வாரம் இவங்க செய்யக்கூடாது. ஆடம்பர செலவுகள் வேண்டாம். மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் இருக்கும். மெயினாக இவங்களுக்கு இந்த வாரம் நண்பர்கள் மூலிமா நல்ல செய்திகள் சேரும். நண்பர்கள் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும். அதனால் இவங்களுக்கும் பேச்சில் நிதானம் தேவைதான். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் அல்லது துளசி மாலை வைத்து வழிபடுவது மிகச்சிறப்பு. அடுத்தது மீன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல சுபபலன் தான். மன அமைதி கிடைக்கும். நிதி நிலைமையும் நல்லா இருக்கும். இவங்களுக்கு இப்போ மீன ராசிக்கு பழைய கடன் எதாக இருந்தால் வசூலாகும். அதே மாதிரி உங்களுடைய கடனும் அடையக்கூடிய வாரம் இந்த வாரம். பழைய கடனும் அடையக்கூடிய வாரம். அதே மாதிரி எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணவரவு உங்களுக்கு வரும். தொழிலில் முன்னேற்றம் நல்லா கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். இவங்களுடைய தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் நல்லா இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி அலுவலகத்துலேயும் அலுவலக வேலைக்கு செல்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவும். உறவினர் மூலியமான நிறைய நன்மைகள் சேரும். நல்ல செய்திகளும் சேரும். அதே மாதிரி இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செய்தி இவங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கட்டாயம் வரும். உடல்நிலை நல்லா இருக்கும். பொதுவாக இந்த வாரம் இவங்களுக்கு நல்ல வாரம் தான். திங்கள் செவ்வாய் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இவங்களுக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிவது மிகச்சிறப்பு. ஆகஸ்ட் 23 to 29 எல்லா ராசி பலன்களுக்குரிய பலன்களை சொல்லியிருக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய. நன்றி.